வணக்கம். அடுப்பு பற்ற வச்சு வானொலியை வச்சு 5 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு கடுகு வெந்தயம் கருவேப்பிலை தாளித்து அதில் சின்ன வெங்காயம் பூண்டு உரித்து போட்டு எங்கள் வீட்டிலையே பறித்த கண்டங்கத்திரியை நறுக்குன மாதிரியும் இருக்கும், நறுக்காத மாதிரியும் இருக்கும். அதையும் போட்டு நல்லா வதக்கி அது மேலே காரப்பொடியும் புளித்தண்ணியும் ஊற்றி உப்பு போட்டு நல்லா மூடி வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இறக்கி வச்சு சூடான சாதம் போட்டு 2 ஸ்பூன் இந்த குழம்பையும் விட்டு நல்லா பிசைஞ்சு எங்கள் எல்லாரையும் உட்கார வச்சு ஒவ்வொரு உருண்டையாக எங்கள் அம்மா உருட்டி கையில் தருவாங்க பாருங்கள். அடாடாடா, அதன் சுவையே தனிங்க. இன்னும் கொஞ்சம் கிடைக்காதான்னு ஏங்கின காலம் போய் இப்போ கண்டங்கத்திரிக்காய் செடியை எங்கேயும் பார்க்கவே முடியறதில்ல. ஒரு சில இடங்களில் தான் பார்க்க முடியுது. இனிமேல் கண்டங்கத்திரிக்காய் செடியை எங்கே பார்த்தாலும் அதனுடைய பூ, இலை, காய், பழம் எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்தது. இனிமேல் இதை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க. நன்றி, வணக்கம்.